அனைவருக்கும் வணக்கம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தின் வழியில் செல்வோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியாக ஆயுஷ் திரிவேந்திரியே பிரதிஷ்டதி புத்திர பௌத்திர தனந்தானி மஸ்த சதாதி கவரதம் பிரஜான பவசியமாக ஆயுஷ்மந்தம் கரோத்து மாம். சர்வே ஜனாக ஆயுஷ்மான் பவ மங்களம் பிராப்திரஸ்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபவ வருடம் முதல் அக்ஷயம் வருடம் வரையிலான 60 தமிழ் வருஷங்கள் இருக்குங்க. இந்த 60 தமிழ் வருடங்களோட சுழற்சியை தான் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் பெயர் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பராபவ வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த 60 வருஷத்துல 40வது வருஷமா வருதுங்க. கடைசியா இந்த பராபவ வருடம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1966, 67 இந்த பராபவ ஆண்டானது வந்திருக்கு. சரிங்க, இந்த பராபவ ஆண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ரிஷப லக்னம், கும்பராசியில இந்த ஆண்டானது பிறந்திருக்கு. சரிங்க, இந்த ஆண்டோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லக்னத்துக்கும் 6க்கும் அதிபதியாகி லக்னத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சத்ருவோட ஸ்தானத்துல அமர்றாருங்க. அப்படி அமர்ந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை உண்டு. அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரிகள் தொல்லையானது நிச்சயமா இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு நாடுகளுக்கு இடையே போர் மூழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, த்விதிய பாவகத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அவர் 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் வாங்கி அமர்ந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் வரையிலான்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், சண்டைகள், சச்சரவுகள், இதனால மனந்து நிம்மதி இல்லாமல் ஆகுறது, இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்காருங்க. அப்போ பெண்களோட சாதனைகள் விளையாட்டு துறையில முன்னேற்றமா இருக்கும். விளையாட்டு துறையில பெண்கள் தொடர் சாதனை படைப்பாங்க. அதே மாதிரி 4க்கும் 9க்கும் அதிபதியான கிரகங்கள் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் அமர்வதால விவசாயத்தின் மூலயமா உச்சமடையக்கூடிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் நாம எதிர்பார்த்த விதமான லாபம் என்பது நம்மளுக்கு கிடைக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல ராகு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, விஷ சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ரசாயன பொருட்கள் மூலயமா நமக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நவாம்ச லக்னாதிபதியான சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து உச்சம் பெறுவதால் ஒரு சில பெண்களால நாம என்ன பண்ண முடியும், கை கட்டி வாய் குத்தி தலைக்குனிவு, மருத்துவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். தலைக்குனிவானது பெண்கள் மூலயமா, ஒரு சில பெண்கள் மூலயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அக்னி சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலையானது தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்குமே தவிர இறங்குமுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான், அதாவது ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 1ஆம் இடத்துலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் சனி ஆதிபத்தியம் வாங்குறதால உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க. 2க்கும் 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்க்கை பெற்று இருப்பதால வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து அபாயம், ஒரு விதமான பயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது நிகழ்ந்துட்டு இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இருதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் 12இல் சேர்ந்து அமர்வதால ஓரின சேர்க்கை மூலயமா பிரச்சனைகள் ஏற்பட போகுது என்பது வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அசையா சொத்துக்களோட விலையானது தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருக்குங்க. இப்போ ஒரு வருஷத்தை பார்த்தீங்கன்னா 3 கந்தாயமா பிரிப்பாங்க. முதல் கந்தாயம், நடு கந்தாயம், கடை கந்தாயம். இந்த ஒவ்வொரு கந்தாயத்திற்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குதுங்க. ஆனா இந்த பராபவ வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 கந்தாயம் சேர்த்து பூஜ்ய மதிப்பு தான் வாங்கியிருக்குது. அப்ப அதால பார்த்தீங்கன்னா வியாதி, பயம், தன விரயம், இது போன்ற பலன்கள் ஏற்படுங்க. அதாவது ஆதாயத்தை விட 3 எண்ணிக்கை விரயத்தோட மதிப்பு அதிகமா இருக்கிறதால அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதாவது கூலி தொழிலாளர்களுக்கும், அரசாங்கத்தின் மூலமா வருமானம், மாத சம்பளம் வாங்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் வருமானத்தை விட செலவுன்றது கொஞ்சம் சற்று அதிகமாக தாங்க இருக்கும்.
அது சுப செலவா இல்லை அசுப செலவா என்பதை வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ராஜாவா குரு பகவான் வருவதால அனைத்து தரப்பு மக்களும் தெய்வீக காரியத்தில் ஈடுபடுவாங்க. குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும். புண்ணிய கஷேத்திரங்களுக்கு அதிகமாக சென்று வருவாங்க. அதே சமயம் பார்த்தோன்னா அரசர்கள், அதிகாரிகள் போன்ற உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் நேர்மையான முறையில் நடந்து கொள்வார்கள். வங்கி சம்பந்தமான புதிய சட்டத்திட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே சமயம் இந்த வருஷத்தோட மந்திரியா செவ்வாய் பகவான் வருவதால கிராமங்கள், நகரங்கள், காடுகள், பல்வேறு நாடுகளுக்கிடையே நெருப்பு சம்பந்த அக்னி பயம் உண்டு, போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலை வரும். அதே சமயம் பார்த்தோன்னா ரயில் விபத்து, விமான விபத்து மூலமா சேதாரங்கள், இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. இதுதாங்க இந்த பராபவ வருஷத்துடைய பலன்கள். அனைவரும் இந்த பராபவ வருஷத்தில் இறைவனோட திருவருளால் நற்பலனை அனுபவிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.